இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் மரபு வழியாக வாழ்ந்து வருகின்றனர். எனவே இலங்கை தமிழர்களின் தாயக நிலமென குறிப்பது வடக்கு கிழக்கு பகுதிகளைத்தான். இந்த இருபெரும் நிலப்பரப்புகளையும் இணைக்கும் இதயமாக மணலாறு பெருவன பகுதியும் அதனோடு இணைந்த தமிழ் கிராமங்களும் இருந்தன. அதன்படி வவுனியா வடக்கு பகுதியில் இருந்த ஒதியமலை, டொலஃபார்ம், கென்ஃபார்ம், தனிக்கல்லு, சிலோன் தியேட்டர் முதலான பகுதிகளும், திருகோணமலை மாவட்டத்தின் பறையனாறு, தென்னமரவாடி கிராமங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு, கொக்குத்தொடுவாய், கர்நாடகேணி, கொக்கிளாய் முதலான பகுதிகளும் மணலாறு பிரதேசத்திற்குள் உள்ளடங்கியிருந்தன. ஆனால் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினை முனைப்பு பெற்ற காலத்தில் ஆட்சிக்கு வந்த கொழும்பு அரசு இணைந்திருந்த வடக்கையும் கிழக்கையும் துண்டாட திட்டமிட்டது. வடக்கையும் கிழக்கையும் தனித்தனி அலகாக பிரித்து விடுவதன் மூலம் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைத்து அவர்தம் தாயக நிலப்பகுதியை அபகரித்துக் கொள்ளும் திட்டங்களை முன்னெடுத்தது. இதன் மூலம் தமிழர்களின் இணைந்த வடக்கு கிழக்கு என்ற தாயக கோட்பாட்டை சிதைக்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. 1980 ஆண்டில் விசேட உதவி பெறும் உதவி அரசாங்க அதிபர் பிரதேசமாக மணலாறு மாற்றப்பட்டு அனுராதபுரம் மாவட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அன்றில் இருந்து அதன் பெயர் வெளியோயா எனப்பட்டது. தமிழில் மணலாறு என்று அழைக்கப்பட்ட பகுதி சிங்களத்தில் வெளியோயா என்று மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அதனை நிர்வகிக்க சிங்கள உதவி அரசாங்க அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னரான காலத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் பரவலாக சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்பட்டன. குடியேற்றப்பட்ட சிங்களவர்களில் அநேகர் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டிருந்த குற்றவாளிகளாக இருந்தனர். புதிதாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் ஏற்கனவே தம் பாரம்பரிய நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் இடையில் தொடர் பிணக்குகள் ஏற்பட்டன. அதன் விளைவாக 1984 ஆண்டில் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் பதவியா பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. அங்கிருந்து வந்த ராணுவத்தினரும் சிங்களவர்களோடு இணைந்து தமிழர்கள் மீது வன்முறை புரிந்தனர். 1984 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 2ஆம் தேதி வரை மணலாற்றில் முழு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு காலப்பகுதியில் ஒதியமலை கிராமத்திற்குள் நுழைந்த ராணுவத்தினர் 32 தமிழ் இளைஞர்களை படுகொலை செய்தனர். அதனைத் தொடர்ந்து வந்த நாட்களில் துப்பாக்கி பிரயோகங்களும் வன்முறைகளும் தமிழர்கள் மீது அதிகரிக்கப்பட்டன. இந்த வன்முறைகளின் தொடர்ச்சி திருகோணமலை மாவட்டத்தின் தென்னமரவாடிக்கும் பரவியது. அங்கிருந்த தமிழர்கள் கொக்குத்தொடுவாய்க்கு இடம்பெயர்ந்தனர். 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கிளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகேணி கிராமங்கள் ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டன. அந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் 131 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களில் 21 சிறுவர்களும் உள்ளடக்கம். இந்த வன்முறைகளின் பின்னர் 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழர்களை இந்த பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறும்படி ராணுவம் அறிவித்தது. ஒரு அறிவிப்போட இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் 2-3 பகுதிகளை சுட்டு அதோடைய நாங்கள் வெளியேறிட்டோம். அதோட ஜியாக்களும் சொன்னதை வர சொல்லி அங்கே நாங்கள் இதோடைய வெளிக்கிட்டோம். வெளிக்கிட்டு அங்கே போயிருந்து பற்றாப்புலே அங்கே இஞ்சி எல்லா இடமும் எங்களோட மக்கள் பரவலாக இருந்து அப்படியே காலத்தை கழிச்சு கொண்டு பிறகுக்குள்ள 90ஆம் ஆண்டு பேந்து இஞ்ச வர சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்தால் ஒரு சிலர் வரையில் மற்றாக்கள் அநேகமாக எல்லாரும் குடியேறி ஒரு வருஷத்துக்கிட்ட தென்னம்பிள்ளைகள் அதுகளெல்லாம் போட்டு இருந்த நாங்கள் பேந்து 91ஆம் ஆண்டு பேந்தும் இதே மாதிரி ஹெலிகாப்டர்கள் துண்டு போட்டு இராணுவம் நாங்கள் வெளியேறிட்டோம். அப்போ 84 வெளிக்கிட்டு 90 91ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு போயிருந்து பேந்து 2008 அதில் போர்க்கால சூழ்நிலையால் நடந்து எல்லாருமாக 2008 முள்ளிவாய்க்கால் பகுதிகளுக்கு போய் சேர்ந்துட்டோம்.
சேர்ந்தால் அதில் எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்து எவ்வளவோ சொத்துக்களெல்லாம் இழந்து வெறும் பைக்கை கொண்டு போன ஆக்களும் இருக்குது, சும்மா ஆக்களும் இருக்குது. இப்படியே போய் சேர்ந்து செட்டிக்குளம் போய் சேர்ந்தோம். செட்டிக்குளத்தில் இருந்து எத்தனையாம் ஆண்டு உள்ள எங்களை வெளியேற்றினார். செட்டிக்குளத்திலேருந்து 11ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு மீள்குடியேற்றம் என்று சொல்லி எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டவர். 84ஆம் ஆண்டு எங்களை வெளிக்கிட்டு விட்டுட்டு நாங்கள் போய் முந்திரையாங்குளத்தில் கேட்குற பொழுது சொல்லுகிறோம் 87ஆம் ஆண்டு எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்ற என்று சொல்லி உறுதியாக காட்டுகிறோம். எங்களோட வயலுக்கு நின்று நாங்கள் எல்லாரும் போனாங்க. தமிழர்களை வெளியேற்றியதும் வெளியோயா என்று சிங்களத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் பழைய கிராமங்களின் குளங்களின் பெயர்கள் சிங்களத்துக்கு மாற்றப்பட்டன. இறந்த இராணுவத்தின் பெயரில் புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டன. இது போதாதென்று மகாவலி எல் வலயத்திற்குள் வெளியோயா பகுதியில் இருந்த தமிழர்களின் காணிகள் பெருமளவில் உள்வாங்கப்பட்டன. அவியல் சொல்லுகிறோம், மகாவலி திட்டத்தில் இவிர 2 ஏக்கர் உங்களுக்கு தரலாம்னு சொல்லி நாங்கள் அதுக்கு சம்மதிக்க இல்லை. எங்களோட பாரம்பரிய அடையக்கருத்தான் முந்திரிய குளம். இந்த குளக்காணிகள் அது இல்லை, இந்த மானாவாரிக்கானதான் நம்பி இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சரியான முறையில் நாங்கள் அது செய்ய பண்ண இயலாது. காரணம் என்னென்றால் நீர் வளங்கள் இல்லை. பீகாரிகள், பாடசாலைகள், சம்பத் நுவர என்னும் நகரப்பகுதி உள்ளிட்ட கட்டுமான பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் புதிய கிராம உருவாக்கங்களும் வீட்டுத் திட்ட பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. காணிகளுக்கு விண்ணப்பம் செய்ய சொல்லி அறிவிச்சவே. அப்ப நாங்கள் எங்க காணி இருந்தாலும் விண்ணப்பம் செய்யணும். அப்ப இருந்த காணிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் விண்ணப்பம் செய்தா ஒருக்கா ஏஜிஎஸ்ல இருந்து அறிவித்தல் வந்தது. விண்ணப்பம் செய்த அத்தனை பேருக்கும் ஒரு கடிதம் வந்தது. உங்கள்கிட்ட காணிக்கான பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அரசு அதிபதி அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் போனோம். நாங்கள் 3 கிராமத்து மக்களும் போனோம். நாங்கள் அங்கே போனோன்னா காணி பகுதியில் இருந்து வந்த ஆட்கள் 2-3 பேரவைக்கு தமிழ் பேச தெரியல, இங்கிலீஷ் சிங்களம் தான் கதைக்கணும். இவன் எங்களை கூப்பிட்டு சொன்னது என்னென்றால், உங்களோட காணி என்று நீங்கள் வாதாடி கொண்டிருக்கிற காணி, அதாவது வந்து முந்திரிய குளம், ஆமையன் குளம், இந்த இதென்ன கொக்குவெளி, இடக்கட்டு குளம், சின்ன குளம், அது இதுன்னு சொல்லி அந்த வயல்கள் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அவைக்கு போமிட்டும் வழங்கியாச்சு. அது வந்து இந்த என்ன திட்டம், மகாவலி வலயத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுது. ஆன முறையில் நீங்கள் அந்த காணிக்கு வாதாடுறதுல பிரயோசனம் இல்லை. நீங்கள் அதுகளை விட்டு விலகி போறது நல்லது. விரும்பினவங்களுக்கு வேற இடத்துல மாற்று காணிகள் தாரதை பற்றி பிறகு நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ இது வழங்கப்பட்டது என்றால் 1987ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு அவைக்கு நாங்கள் போமிட்டு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்போ நான் அதே ஐயாவிட்ட நான் கேட்டேன், ஐயா நாங்கள் 84ஆம் ஆண்டு அரசாங்கத்தாலே அதிகாரப்பூர்வமாகத்தான் நாங்கள் வெளியேற்றப்பட்டதுல இருந்து 30 ஆண்டுகள் முடிஞ்சு 2012ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பிரதேசம் ஒரு சூனிய பிரதேசமாக இருந்தது. ராணுவத்தால சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலயமாக, ஒரு நெருக்கமான ஒரு பாதுகாப்பு வலயமாக இருந்தது. அங்கே ஒரு நாய் போனாலும் ராணுவம் சுடும். அந்த சூழலுக்குள்ள எந்த அரசாங்கம் ஐயா அந்த சிங்கள மக்களை கொண்ட குடியிருத்தினது? எந்த அரசாங்கம் அவைக்கு போமிட்டு வழங்கினது? எங்களுக்கு அதுக்கு முற்பட்ட காலத்துல காணி தந்து போமிட்டு வழங்கப்பட்டதை நிராகரிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களே, இது நாங்கள் ஏற்கலாமா? இது மக்களுக்கு ஆகிய தீர்ப்பா, ஏற்கக்கூடிய தீர்ப்பா? இதுதான் நல்லாட்சியின் தீர்ப்பான்னு சொல்லி நான் கேட்க பதில் சொல்ல எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வாறு தமிழர்களின் காணிகளை அபகரித்து உருவாக்கப்பட்ட வெளியோயா பிரதேச செயலக பகுதியை 9 கிராம சேவகர் பிரிவாக பிரித்தனர். அதனை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரிவுக்குள் கொண்டு வந்தனர். 2015ஆம் ஆண்டில் வெளியோயா பிரதேச செயலக பிரிவுக்குள் வரும் 9 கிராம சேவகர் பிரிவுக்குள்ளும் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களின் எண்ணிக்கை தமிழர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. மணலாறு என்னும் பெருநிலப்பரப்பை அபகரித்திருக்கும் சிங்களவர்கள் அந்த நிலத்தின் பூர்வ குடிகளான தமிழர்களை வாழ்வாதார ரீதியாகவும் பாதித்து வருகின்றனர். வயல்களையும் தோட்டம் துறவுகளையும் இழந்ததோடு அல்லாமல் தம் கால்நடைகளையும் தமிழர்கள் இழந்திருக்கின்றனர்.
நாங்கள் மாடு அவன் சிங்களம் மாட்டை கொண்டு விடுறான்னு சொல்லி போட்டு நாங்கள் அங்கே இங்கே இருந்த ஏபிசியால் எங்களுக்கு இந்த மாடு பிடிக்கிறதுக்கு அனுமதி தந்து. அப்போ அங்கே பிடிக்க போனால் அவன் அடிக்கிறதுக்கு விட்டுறதுக்கு வரான். நீ தங்கட ஏரியாவான், தங்கட இதுக்குள்ள எங்கட வயலுக்குள்ளே நிற்கிறான் தண்டி ஏரியா. 30 வருடங்களுக்குள் பறிபோன நிலத்தை மீளப்பெறுவதே முல்லைத்தீவின் எல்லையோர கிராம தமிழர்களின் ஒரே கனவாக இருக்கிறது. அந்த கனவு கனவாகவே முடிந்து விடுமோ என்ற அச்சமும் அவர்களிடத்தில் உண்டு. எங்கட காணியில எங்களுக்கு தரும் என்றெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சிங்கள மக்கள் அரச காணியா இருந்தால் அதை பிடிச்சு கொண்டு இருந்தால் எங்களுக்கு நாங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்கட காணியே பிடிச்சு கொண்டு இருக்கணும். ஆயிரத்து 1984 ஆண்டில் கொக்கிழாய் முகத்துவாரம் பகுதியை விட்டு தமிழர்கள் வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட போது அங்கு 16 சிங்கள குடும்பங்களை தொழில் நிமித்தம் தங்கியிருந்தன. ஆனால் போர் முடிந்ததும் 2011 ஆண்டில் தமிழர்கள் மீளத் திரும்பி வருகையில் அதே முகத்துவார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருந்தன. தமிழர்களின் பாடு என்று அழைக்கப்படும் தொழில் இடங்களது உரிமம் சிங்களவர்கள் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. முகத்துவாரத்தில் இருந்த காணிகளை அடாத்தாக பிடித்து கட்டடங்களை அமைத்திருந்தனர். வயல் காணிகளை விளையாட்டு மைதானமாக்கி இருந்தனர். முகத்துவாரத்தில் இப்போ என்னென்னா, நாங்கள் 1984 ஆண்டு கொக்குலாயில் தமிழ் மக்கள் இருந்தவங்க ஒரு 240-250 குடும்பம் குத்து மதிப்பாக சொல்லணும். ஆனால் நாங்கள் எண்ணி பார்க்கல இருந்து. நாங்கள் 84 ஆண்டு எங்களுக்குள்ள ஆயுத போராட்டங்கள் எதுவும் இல்லை, சும்மா போராட்டம் வந்தது. எங்கடாக்கள் தொழிலுக்கு போகிற இடத்து அவையில் எதுவும் சொதி குறைஞ்சது, அப்படி ஒரு பிரச்சனைகள் கடைசியில் அவங்க சிங்களாக்கள் என்ன செஞ்சாங்க எங்கடாக்கள் அந்த நேரத்தில் கல் வீடுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓலை கொட்டு வீடுகள். அந்த நேரத்தில் அவங்க நெருப்பு பந்தம் வச்சு எல்லாம் எரிக்க தொடங்கிட்டாங்க. எங்கடாக்கள் என்ன செஞ்சாங்க, பயத்தில் அப்படியே இந்த இடங்களை விட்டு கொஞ்சம் அரைக்கி போய் கர்நாடகண்டில் நின்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா பதவியார் இராணுவம் இவைகளுக்கு இப்போ தமிழாக்கள் இவைகளுக்கு அடிச்சிருக்கணும்ன்ற ஒரு பயத்தில் இவங்களுக்கு ஆதரவாக பதவியார் இராணுவம் இதால் வந்துட்டாங்க. வந்தோடனே எங்களோட மக்கள் எல்லாம் பயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொக்குத்துறைக்கு போய் அப்படியே நாயார் வழியாக போய் முல்லைத்தீவில் போய் சிவசோதி தியேட்டரில் முகாமில் இருந்தவங்க. இருந்த ஒரு 6 மாதத்துக்கு பிறகு சிலாக்கள் வழிப்பதிவில் போய் வெளியில் வாடகைக்கு வீடு எடுத்துருந்தவங்க. சிலாக்கள் அப்படியே இருந்து கடைசியில் 90 அங்கே முல்லைத்தீவிலையும் பிரச்சனை வந்தோடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து முட்டிலாக கொக்குலாக்கள் கூடுதலாக இந்தியாவுக்கு தான் கூடுதலாக போனது. இந்தியாவிலேருந்து இப்போ 2004 ரணில் ஒப்பந்தம் நடந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூனிச்சாரில் 15 போட் மூலமாக வந்து கொண்டிருக்கிற மக்கள். அப்போ நாங்களும் அப்படித்தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் 15 வருஷம் இந்தியாவில் இருந்து எப்படி எங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் இங்கே பார்த்தா எங்களோட வளவு காணிகளில் நான் இப்போ இருக்கிற வளவு காணி இருக்குது. அதை சிங்கள மக்கள் எதுவும் கைப்பற்றல. ஆனால் நாங்கள் விவசாயம் செய்கிற எங்களோட வயல் காணி 3 ஏக்கர் உறுதிக்காணி 1964 உறுதி எங்களோட அம்மாவுக்கு அவங்களோட அம்மா உறுதி முடிச்சு கொடுத்துருக்கா. அந்த உறுதி காணியை அது சும்மா அவையல் இப்போ நாங்கள் பந்து விளையாடினோம் அப்படின்ற ஒரு ஷாட்டில் சும்மா அந்த கிரவுண்ட்ஸ் அவைகளுக்கும் பயன் இல்லாமல் அப்படியே இப்போ அது மாறியில் பந்து விளையாடலாது. மாறி ஃபுல்லாக தண்ணி நிற்கும். மழை விண்டாலும் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் மட்டும் தண்ணி வத்தாது. அப்போ அவைகளும் தொழிலா நேரத்தில் 1 மாதம் தான் அதில் விளையாடணும் முறையன்படி பார்த்தா. அப்போ அவைகள் தாங்கள் பந்து விளையாடுறதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி காணியை தரமாட்டேன்டினோம். மற்ற மக்கள் இப்போ எங்களோட தமிழ் மக்கள் இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ இதால் எனக்கு இப்போ நான் இங்கே 4 வருஷம் ஆகிட்டு எனக்கு விவசாயம் செய்யாமல் இப்போ 4 வருஷம் நான் விவசாயம் செய்யலை, கடையெல்லாம் அடிச்சு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கேன். கொக்குழாய்க்கு தமிழர்கள் மீளக் குடியேறியதும் முதல் பிரச்சனையை இந்த பௌத்த துறவியிடமிருந்துதான் எதிர்கொண்டார்கள். 2011 ஆண்டில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இயங்கிய பௌத்த துறவி மக்களின் எந்தவித அழுத்தங்களுக்கும் பணியவில்லை. மக்கள் நடத்திய போராட்டங்களை கண்டுகொள்ளவில்லை. தன் பணியில் கவனமாக இருந்தார். மணிவண்ணதாசன் என்ற தனியாருக்கு சொந்தமான காணியிலும் புத்தர் சிலையை நிறுவி சிங்களவர்களே இல்லாத கொக்குழாயில் பெரியளவிலான விகாரையை நிறுவ பாடுபட்டுக் கொண்டிருந்தார். மறுபுறத்தில் தன் காணியை இழந்த மணிவண்ணதாசன் இராணுவத்தினதும் புலனாய்வாளர்களதும் போலீசாரினதும் மிரட்டல்களுக்கு உள்ளானார். நாங்கள் வர்ற அகதியாக வரைக்கும் இங்கே முகாம் பள்ளிக்கூடத்துக்கு போடுற நேரத்தில் விகாரை இல்லை, விகாரை ஒன்றுமே இல்லை.
அதுக்கு பிறகு நாங்கள் கட்டை வெட்டி கொண்டு போய் வேலி அடைக்க போய் கொட்டல் போடுற காய் சாமான் கொண்டு போய் பறிக்க மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கட்டை கிண்டி போடைக்காம வந்து பிரச்சனை எடுத்தது. அதுக்கு முதல் விகாரை ஒன்றும் இல்லை, புத்தப்பிக்கு சிலை ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு தான் எங்களோட பிரச்சனைக்கு வந்து ஆமியில் எங்களை கொண்டே கொடுத்து, அப்போ கர்நாடகனி ஆமி இல்லை, அவர் தான் முடிச்சு கொண்டே விரட்டி அடித்து சைன் போய் அது சாதுவோட பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் எல்லாருமே பயம். வந்த ஸ்டார்ட்டில் நாங்கள் இங்கே வந்த ஸ்டார்ட்டில் எடுத்து கதைக்கிறக்கு ஆக்களும் இல்லை. ஏனென்றால் பிரச்சனை ஆமி பிடிச்ச உடனே என்னென்ன கண்ட ஒரு பிரச்சனையால் அது அவியலும் சனவும் கேட்க பயத்தில் இருந்தது. அது பூரா பேருந்து அறிவிச்சா எங்கெங்கெல்லாம் அறிவிக்க வேண்டிய இடத்துக்கு அறிவிச்சும் அவியல் வந்த அடாத்து மாதிரி தான் பிடிச்சது. நான் திருப்பியும் உங்களை ஆமி இங்கே வந்தா போல பேருந்து வந்து இங்கே இருந்தேன்னா இங்கே இருக்க இங்கேயும் வந்து விசாரணை, சாதுவோட பிரச்சனையை போகக்கூடாது, சாதுவோட பிரச்சனையை போகக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி போட்டு போகணும். ஆரம்பத்தில் தம்பி தான் நின்றது. தம்பியை தான் உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அரெஸ்ட் பண்ணி கொண்டே விரட்டுன்னு கையெழுத்து போய் சாதுவோட பிரச்சனை இப்போ கூட காணி இந்த இல்லைன்னு கையெழுத்து வைக்க சொல்லி. அதுக்கு தம்பி அதை ஒத்துக்கொள்ளே இல்லை, அடிச்சு தம்பிக்கு அடிச்சிருக்கு. விகாரை வந்து 3ல் ஒரு பகுதிக்கு கட்டடம் விகாரை எங்கட காணிக்குள்ளே வருது. இல்லை இங்கே அந்த சைட்டை பிடிச்சி பார்த்தால் எங்களோட காணியில் 15 அடி கூட பிடிச்சி வச்சிருக்கணும். அந்த விகாரை கட்டுன மடங்குற 15 அடி வருது. நான் இந்த காணியை விட போகிறோம் இல்லை. நான் விடுறேன்டா வெள்ளனே நான் காசை வாங்கிக்கொண்டு இதை வாங்கிக்கொண்டு போயிருக்கலாம். கட்டுற வேலை செய்கிறாக்கள் ஆமி வீடு போட முதல் 2 வேலை செய்யுது. அப்போ ரவியரனுக்கு அறிவிச்சு ரவியரன் உடனே வந்தது. அவர் உடனே வந்து உடனே வர அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தங்களுக்கு இங்கே போய் வேலை செய்ய சொல்லி ஓடுறோம், அதால் தாங்கள் வேலை செய்கிறோம்ண்டு. வேந்தொரு குரூப்பு வந்து வேலை செய்யக்க அந்த குரூப்பை ஓட வலிக்கிட்டு இவற்றை ஜீப்பை இவற்றை வாகனத்தை கண்ட உடனே பின்னாலே ஓடிட்டணும். இந்த அரசாங்கம் வந்த உடனே இன்னும் ஊக்குவிப்பு மாதிரி தான் கிடக்கும். முதலும் இருந்த ஊக்குவிப்பு தான் இப்போ இருந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஊக்குவிப்பாக தான் இருக்குது. நல்லாட்சி என்று சொல்கிறான், ஆனால் நல்லாட்சி இல்லை. ஏன்னு சொன்னால் இதை நிறுத்தி எதாண்டாலும் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் தானே அவியல். சில இடத்துல காணியை விட்டுருக்குறாங்களேன்னு சொல்கிறாங்களே, ஏன் இதை விடக்கூடாது? எங்கட காணியை ஏன் விடக்கூடாது? காணி உரிமையாளரின் எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளாத துறவி மேலும் மேலும் விகாரையை விஸ்தரித்தார். தனக்கு எந்த தடையும் இல்லை, அனைவருமே தன் செயலுக்கு ஆதரவு என்று சொன்னார். வரலாறு என்று எனக்கு எதையும் சொல்ல தெரியாது. இதை நான் பிரதேச செயலர் ஊடாகத்தான் பெற்றிருக்கிறேன். காணி உத்தியோகத்தர் இன்னும் கிராம சபை உத்தியோகத்தர் எல்லாருக்கும் அறிவித்துத்தான் இந்த இடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். வரமுறை இல்லாம இந்த விருப்பத்துக்கு எதையும் நான் செய்யவில்லை. எல்லாமே சட்டப்படிதான் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் தந்த அனுமதியின் கொப்பி பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இருக்கு. புத்த சாசன அமைச்சரை பதிவு செய்திருக்கிறோம். அதுக்கு பிரதேச செயலாளர் அனுமதி தந்திருக்கிறார். அந்த வகையில தான் இந்த இடத்தை தந்திருக்கிறோம். எல்லாமே முறைப்படிதான் செய்திருக்கிறோம். தமிழாக்கள் ஒருவரிடம் கூட எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஒருவருக்கு இந்த காணி சொந்தமானது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரமே அதை பிரதேச செயலாளர் தீர்த்து வச்சார். அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த இடத்தை தந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் ஒருவர் அவருடைய சகோதரன் என்று சொல்லிக்கொண்டு வந்து இந்த இடம் தனக்கு சொந்தமானது என்று சொன்னார். முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கும் தாக்கல் செய்தார். பிறகு அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார். இப்ப அரசியல் ரீதியாக பல வழிகளில் யார் யாரோ எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி நாட்டில் நடைமுறை எதுவும் கிடையாது. நீதிக்கு விரோதமாக ஏதாவது நடந்திருந்தால் இதையும் செய்யலாம். காணி அமைச்சரிடமிருந்து பிரதேச செயலாளருக்கு இது சம்பந்தமாக அறிவித்தல் வந்திருந்தால் கூட இந்த இடத்துக்கு பதிலாக வேறு வசதியான இடத்துல காணியை திரட்டும். இருந்தாலும் காரியங்கள் இந்த இடத்துல தான் நடக்குது. ஆகவே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தரட்டும். இந்த இடத்துல வேண்டிய வசதிகளை அரசாங்கம் செய்து தந்திருக்குது. நீதிக்கு விரோதமாக இந்த இடத்துல நான் எந்த வகையிலுமே நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அரசியல் ரீதியாக அச்சுறுத்துவது சரியில்லை. நான் சரியாகத்தான் நடந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். கொக்குளாயில் விகாரை அமைக்கும் துறவி தனக்கு எந்த அரசும் ஆதரவில்லை என்றார். ஆனால் நல்லாட்சி அரசு நியமித்த வடக்கின் ஆளுநர் ரெஜினோல் குரே தொடக்கம் அமைச்சர்கள் ஈராக ராணுவ அதிகாரிகள் வரை துறவிக்கு ஆதரவாக செயற்பட்டனர். ராணுவத்தினர் விகாரை அமைப்பு பணியில் ஈடுபட்டதை அந்த கிராமத்து மக்கள் நேரில் கண்டிருக்கின்றனர்.
இவை போதாதென பௌத்த துறவிகளின் அமைப்பான பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தனது குழுவினருடன் கொக்களாய்க்கு வந்து ஆதரவு தெரிவித்துவிட்டு சென்றார். ஃபோன் வந்தது இப்படி ஆளுநர் ஆஃபீஸை போய் சந்திக்க சொல்லி. ஆனால் ஆளுநர் ஆஃபீஸுக்கு போனால் நாங்கள் இப்போ போய் 10 மணிக்கு தான் நாங்கள் வந்து அங்கே உள்ளே போய்க்க ஒரு 10:30 இருக்கும். போன உடனே அங்கே அரசாங்க அதிகாரிகளும் வந்தவியல் அவையில் கூடிய மிரட்டல் மாதிரி தான் அவியோட கதை. அவியல் சொல்கிறத அவியல் ஏற்க இல்லை. அண்டை நிலப்பாடில் அவியல் சொல்கிறத பெரிசாக விட்டுக்கிறோம் ஏற்க இல்லை. தாங்க சொல்கிறதான் நாங்கள் கேட்கணுமென்ற மாதிரியும். பட் 2வது தனி ரூமில் கொண்டு போய் விசாரித்தேன்னா தனி ரூம்ன்ட்டு இல்லை, எல்லாரும் போன அப்புறம் கூப்பிட்டு விசாரித்தான். அதே கோலுக்க கூப்பிட்டு விசாரித்தார். 2015 ஜனவரி 8 இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்துடன் துறவி இன்னும் உத்வேகம் எடுத்தார். விகாரை அமைக்கும் பணியை விரைவுபடுத்தினார். விகாரையுடன் இணைத்து இறந்த இராணுவத்தினருக்கு தூபியும் அமைக்கின்றார் என்றே மக்கள் விசனப்பட்டனர். அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் வேண்டுமானா போய் பார்க்கலாம். எங்களுக்கு பௌத்த துறவியாக பயிற்சி பெறுகின்றவர்கள் பௌத்த மத குருவாக விக்குவாக தகுதி பெறுவதற்கென தீட்சை பெறுவதற்குரிய தனியான மண்டபம் ஒன்று இருக்கும். அதனை போய கே என்று சொல்வார். எங்களுக்கான பயிற்சிகள் யாவும் முடிவடைந்ததன் பின்னர் தகுதி பார்க்கப்பட்ட பின்னர் தான் பௌத்த பிக்குவாக தீட்சை அளிப்பு. பிக்குவாக தீட்சை பெறுபவர்களும் அவருடைய தகுதி திறமைக்கேற்ற வகையில் பதவி நிலைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். அந்த செயற்பாடு இந்த போய கே என்ற இடத்துல தனியான மண்டபத்தில் தான் நடக்கும். அத்தகைய ஒரு இடம் தான் அந்த இடத்துல இருக்கு. அதற்காக 8 கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. தீட்சை அளிக்கின்ற மகாநாயக்கரை தவிர வேற எவரும் அந்த இடத்திற்கு போக முடியாது. அது ஒரு விசேடமான இடம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. 8 கற்கள் நடப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை வேண்டுமானால் நீங்க போய் பார்க்கலாம். கொக்கிளாய் மக்கள் என்றுமில்லாத வகையில் தொழில் அபகரிப்பையும் கடல்வளச் சூறையாடலையும் எதிர்கொண்டிருக்கின்றனர். கொக்கிளாய் தொடக்கம் நாயாறு வரைக்குமான பெருங்கடல் வளத்தை சிங்களவர்களும் கொக்கிளாய் நீரேரியை ஆக்கிரமித்து முஸ்லிம்களும் இரவு பகலாக மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். 2015 வந்து நாங்கள் 2011ஆம் ஆண்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பதிவு செய்தாங்க. எங்களோட பழைய சங்கம்னு சொல்லி பதிவு செய்தாங்க. பதிவு செய்தால் சங்கம் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு நடவடிக்கை ஒன்று இருக்குது, ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் நிமித்தம் தான் நாங்கள் இங்கே தொழில் செய்யணும்னு சொல்லி அவையில் எங்களுக்கு அனுமதி தந்தது. சரியான நாங்கள் இங்கே தொழில் செய்ய வழிகிடைக்குள்ளே இங்கே வந்து முஸ்லீம்கார போட்டில், அதாவது வந்து சிறுகடலில் வந்து போட்டுன்ற இயந்திரம் கூடிய படகு பாவிக்கவே தடை, முற்றுமுழுதாக இலங்கை ஃபுல்லாக தடை. இங்கே வந்து மூவின மக்கள் இருக்காங்க, முஸ்லீம் தமிழ் சிங்களம்னு சொல்லி மூவின மக்கள் இருக்காங்க. எல்லாரும் வெளி மாவட்டத்துக்குரியாக்கெல்லாம் கூடுதலாக இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கொஞ்சம் ஆக்கள். வெளி மாவட்டக்காரரை வந்து இந்த எங்கட பகுதி முல்லைத்தீவு மாவட்டம் எங்கட பகுதிக்குள்ள சட்டவிரோதமான தொழில் சொன்னால் கூட்டு வேலை போட்டோடி வந்து கட்டுறது. நாங்கள் சட்டவிரோதமாக செய்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களாம் எங்களுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் 3-5 மேற்பட்ட வேலை படுக்கணும். நாங்கள் 3-5 மேற்பட்ட வேலை இந்த கடலில் கொண்ட படுத்தால் எங்களை விலையை எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 600-700 போட் ஓடுது, விலை துண்டாக போகுது. அப்போ நேரடியாக நாங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சமாசம் ஊடாக கூட்டி கொண்டு வந்து நாங்கள் காட்டி நடவடிக்கை செய்தாங்க. நடவடிக்கை செய்தால் அவங்க வந்து எங்களை எதிர் நடவடிக்கை, அதாவது வந்து சண்டைக்கு தான் வந்தவங்களையும் மற்றபடி சட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்ல இல்லை. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சொன்னது என்னென்னு சொன்னால், தாங்கள் இதை உங்களுக்கு அமல்படுத்தி தரோம்னு சொல்லி இன்றைக்கு 2011ஆம் ஆண்டு சொல்ல வழிகிட்டது. 2016 முடியுது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள்லாம் முற்றுமுழுதாக பாதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் முல்லைத்தீவு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு உறுதிமொழி கூறின கடைசியாக வந்து 2016 8ஆம் மாதம் வந்து எங்களுக்கு சொல்லி என்னென்னு சொன்னால், 8ஆம் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நடவடிக்கை நாங்கள் ஃபுல்லாக நடவடிக்கை செய்தாரோம் உண்டு. ஆனால் இப்போ அவங்க சொல்லி 2 மாதம் முடிஞ்சது. 7ஆம் தேதி சொன்னவங்க எங்களுக்கு 2ஆம் தேதி சொன்னவங்க 7ஆம் தேதி தாங்க இறங்குறோம் உண்டு. இன்றைக்கு சொன்ன உடனே சராசரி 1000 போட்டுக்கு மேலே இறங்குது. 1000 போட்டு வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இந்த இடத்துக்கு சட்டவிரோதமான தொழிலை செய்தால் நாங்கள் இதில் வந்து விலை படுக்கையிலாது நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது. நான் கேட்டேன், ஜிஏட்டையும் கேட்டேன், எங்களுக்கு முல்லைத்தீவில் முகாம் அமைச்சு தாங்க, நாங்கள் அங்கே வர போகிறோம், திரும்ப இடம் பெற போகிறோம் ஏன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை. இப்போ முழுதாக போட் இன்ஜின் எப்போ எங்கள் அரசாங்கம். ஆனால் இப்போ வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் பண்ணுறது. நான் நேரடியாக உறுதியாக சொல்லுவேன், அங்கே போய் சொன்னாலும் சரி, யார்கிட்ட போட்டு என்னிடம் வந்து நேராக கேட்டாலும் பரவாயில்ல. அவங்க காசு வேண்டுறபடியாக லட்சக்கணக்கில் மாதம் லட்சக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் மார்க் கொடுக்குறபடியாக தான் இன்றைக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. முஸ்லீம்காரர் தங்கள் இஷ்டத்துக்கு வந்து தொழில் செய்கிறாங்க. திருப்பி கேட்க போனால் அடிக்க வராங்க. சிறுகடலில் செய்கிற படகுகள் புத்தளத்துலேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் புத்தளம்
இப்படி கன இடங்கள் மட்டக்களப்பு எல்லா இடங்கள்லையும் இருந்து முஸ்லீம் மக்களை கூட்டி கொண்டு வந்து அங்கே வச்சு அவங்கள பாதுகாப்பு கூடாக தான் இந்த சொல்ல செய்கிறாங்க. இன்றைக்கு நேவி அவங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கும் வந்து நேவி தான் நாங்களை பாதுகாப்பு கொடுக்குது. இங்கேருந்து ஃபிஷரிஸ் போகுது பிடிக்க வரமான்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏற்கனவே தகவலை கொடுத்து வேறு இறங்காம விடுறாங்க. போட்டுகள் இங்கே ஒன்றும் ஓடாமல் நிப்பாட்டுறாங்க. இப்போ இந்த அவங்க வானத்தில் போயிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப அவங்கள அதுதான் செய்கிறாங்க. எங்களை வந்து இந்த கரைகான திரட்டி வந்தவங்க ஒருக்கா இந்த ஊருக்கு இறங்கி வந்தவங்க சண்டைக்குன்னு சொல்லி படகுகளை கொண்டு வந்து கரவழியை விட்டுட்டு நடந்து வீடு விட வந்தவங்க. அப்போ நாங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் நேரடியாக போலீஸ் எங்களுக்கு இந்த கொக்குலையில் ஒரு பிரச்சனை நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு தடவையும் சாட்டிக்கொள்ள இல்லாது. நாங்கள் நேரடியாக கதைச்சாக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்யலை. இந்த வரைக்கும் எங்களை பாதுகாப்பு வந்து போலீஸுக்கு கூப்பிட்டா இந்த வாரம் என்று சொல்லி சத்தம் மொழியும் மற்றபடி திரும்பி அவங்க உடனே வாரதும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சாதான் சில வருவாங்க. முஸ்லிம்கள் கொக்குழாய் கடல் நீரேரியை அரித்துச் செல்ல பெருங்கடல் வளத்தை சிங்களவர்கள் அள்ளிச் செல்கின்றனர். அதனை தடுத்து நிறுத்த போராடும் தமிழர்கள் தாக்கப்படுகின்றனர். தாக்குகின்றவர்களை காப்பாற்ற இராணுவமும் போலீசாரும் பாதுகாப்பளிப்பதாக தமிழ் மீனவர்கள் விசனப்படுகின்றனர். ஒரு 6 மாசத்துக்கு மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி தான் வேற ஒரு 16 குடும்பமும் ஆக்கல்ட காணிக்குள்ள வராமல் தண்ணியை ஒட்டி ஆத்தோரத்தை ஒட்டி இருந்து பெருங்கடல்ல மட்டும் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தது. பெருங்கடல்ல மட்டும் அவள் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தது. நாங்கள் இடம்பெயர்ந்து போன பிறகு ஃபுல்லாக பதவியார ஆமி வந்து இங்கால வந்து பெரியல் போட்டோன்னா எங்கள் ஆக்கள் இல்லை தானே 30 வருஷமா இல்லை. இப்போ இவங்களை உழைப்பு கடல் தொழில் உழைப்பை கண்ட உடனே திரும்ப சிறுகடல் உழைப்பு ருசியும் கண்டுட்டாங்க. கண்ட உடனே இனி அத்தான் மச்சான் புல்ல அப்புன்னு சொல்லி இப்போ 320 குடும்பம் இங்கே பதிவில் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து பதவி இப்போ வெளி மாவட்டத்திலேருந்து இடம்பெயர்ந்து வரும்போது ஏஜிஆக்கள் எங்கட ஏஜிஆக்கள் சொல்லணும், நீங்கள் அங்கத ஏஜியோட பதிவு கட்டிடுவாங்க, அங்கத ஜிஎஸ்டி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, எல்லாம் பிள்ளைகள் இதெல்லாம் ஃபுல்லாக கேட்குறாங்க. இவைகளுக்கு அப்படி ஒரு திட்டம் ஒன்றும் செய்யலை. எங்களை வந்து போலினில் கொண்டே செம்மலையை பள்ளிக்கூடத்தில் வெயிலில் நிற்க விட்டு ஆமி விசாரித்து சிஐடி விசாரித்து போலீஸ் விசாரித்த அப்புறம் தான் மீள் குடியேற்ற பதிவு செய்கிறாங்க. இவைகளுக்கு வந்து ஏஜியோ வந்து திருவா காரில் வந்து அவங்களோட வீட்டு வாசல்லே அவங்கள 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கும் 15 போட்டு அவங்களுக்கு கார்டு கொடுத்துட்டு ரேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து முதலாம் பாட்டிலேருந்து அரக்குலா பாடு மட்டும் 11 பாடு இருந்தது. இதில் வந்து 2 பாடு சிங்களாக்களுக்கு கஜ்ஜலாக கொடுத்துருந்த பாடு, 9 பாடு தமிழாக்களுக்கு கொடுத்துருந்தது. இன்றைக்கு 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பாடு தமிழருக்கு இல்லை. எல்லாம் பந்தாம்பரத்தாம் வந்து குடியேறி இன்றைக்கு முழுக்க சிங்களாக்களுக்கு தான் இருந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் கரைக்கடையில் வந்து எங்களுக்கு போட் இன்ஜின் 90ஆம் ஆண்டு போட் இன்ஜின் விட்டு தொழில் செய்த நாங்கள் இன்றைக்கு எங்களோட போட்டோ கொண்டைகளுக்கு எல்லாம் காரணம் இருந்துச்சுன்னா எல்லாம் தங்களோட லைசன்ஸ் பாடுன்னு சொல்லி இன்றைக்கு எங்களை வழியேற்றிட்டான். அவன் வேலி போட்டு கட்டிடம் கட்டி இன்றைக்கு தென்னம்பிள்ளை வச்சு தாங்கள் கரவலையை வச்சு நடத்தி கொண்டிருக்காங்க. சட்டவிரமான தொழில் செய்கிறதுக்காக தான் அவ்வளோத்தையும் செய்து கொண்டு எங்களை கரையை விடாமல் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இதை போய் கோர்ட்ஸில் கூட நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். கோர்ட்ஸில் வழக்கு நடந்துருக்கு. முல்லைத்தீவு போலீஸ் வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் கோர்ட்ஸால் தீர மட்டும் அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. என்னத்துக்கு கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யுங்க, அங்கே போகக்கூடாது. இதுதான் அவன் நடவடிக்கை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யலாம்? வாங்க நாங்கள் காட்டும் சவுக்காலைக்குள்ள டாக்டர் ஓடுதப்பா செத்த தாட்டத்துக்குள்ள டாக்டர் போய்கொண்டே இருக்கு. சுனாமி அழுத்தம் வரப்போன்னு சொல்லி எங்களுக்கு வா போடுக்கிறாங்க. ஆனா அந்த வயலுக்குள்ள டாக்டர் முழுக்க பார்த்தா கரைக்கடல மண்ணை கட்டி கரவலுக்கு அரசாங்கம் வாங்க காட்டுறோம் வர்றிய இல்லையப்பா. நீங்க ஒரு வாங்க போவோம் கொட்டம் தூக்கிட்டு ஒரு உங்களை கண்டோன்னு அடிக்கிறது என்ன தங்களோட ஊழல் முழுக்க தெரிஞ்சிடும். அதுகளை தான் நீங்க வீடியோ எடுத்துக்கொண்டு அங்க போட்டு காட்டணும். பாருங்க இலங்கையில என்ன நடப்பாடு நடக்குதுன்னு மக்களை பேட்டி எடுத்து விளங்க. அவன் செய்யற செயல்முறையில போய் பார்க்கணும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அலம்பில் செம்மல் நாயாத்துக்கு அங்கே போய் பார்த்தா 4000 கால் தடி கிடக்கு. ஆனா கொக்குலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா 400-500 மிஷின் அடையாளம் கிடக்கு. அவ்வளவுக்கு நாயாத்துல இருந்து இந்தியால ஃபுல்லா மிஷின் ஓட்டணும். காரணம் என்னடா இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு வேப்படுறது சுனாமி நடந்ததுக்கு நான் போவே இல்லை. காரணம் என்னடா சிங்கள மக்களுக்கு போய் எடுங்கோ அவங்கெல்லாம் இந்த கடலே நாசமாகிக்கிறாங்க. இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தை பாத்தீங்கன்னா லைட் கோஸ் உதவும் பாவிக்கலாது, கொக்குலைய பாத்தீங்கன்னா தமிழர் லைட் கோஸ் பாவிக்கலாது. ஆனா முஸ்லீம் நீங்களும் லைட் கோஸ் கடல் ஃபுல்லா இதில் நீங்க வந்தீங்கன்னா ரோட்டுக்கு அங்கே ஒரு கிராமம் இருக்கு அப்படியே உள்ளாட்டு அவ்வளவு பட்ட போல் மாதிரி கடல் வெளி வச்சு லைட் வச்சு பிடிக்கிற மீன் தடப்பட்ட தொழில். இதுவே கொக்குழாய் கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட தமிழர்களின் எல்லைப் பகுதியில் நடக்கும் அபகரிப்பு கதை. இந்த திட்டமிட்ட குடியேற்றமும் நில அபகரிப்பும் இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குள் உள்ளடங்கும் நெடுங்கேணி வரை
வெளியோயா பிரதேச செயலகம் விஸ்தரிக்கப்பட்டு மேலும் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் எச்சரிக்கப்படுகின்றது. மறுபுறத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் இரணைமடு வரை விரிவாக்கப்படும் என்கின்றனர். இப்படியாக பெரும்பான்மை மனோநிலையுடன் தொடரும் நில அபகரிப்புகள் இனங்களுக்கிடையிலான முரணை மேலும் ஆழப்படுத்துகின்றன.